ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. திருப்பாடல் 34 10. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, சிரியா நாடு மிக பலம் வாய்ந்த நாடு. அந்த நாட்டின் படையின் தளபதியாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி இருந்த நாமான் வலிமை மிக்க வீரனாக பல வெற்றிகளை தன் நாட்டிற்கு கொண்டு வந்த போதும் அவன் மனதுக்குள்ளே தான் ஒரு தொழுநோயாளி என்கின்ற அந்த போராட்டம், அந்த கவலை இருந்து கொண்டே இருந்தது. இஸ்ரேல் தேசத்திலிருந்து அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட சிறுமி வாயிலாக கேள்விப்பட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வருகிறான். அவன் அப்படி வருகின்ற போதே ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, நாம் ஏன் அதை கேட்கணும் அப்படின்னா நினைக்கலாம். மிகுந்த ஆசையோடு வருகிறான், எப்படியாவது நம்ம நோய் சரியாயிடும். அப்போனா பல இடங்களுக்கு போய் அவன் பார்த்துருப்பான், பெரிய பெரிய ஆளுங்களாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு போயிருப்பான். கடைசியாக அந்த குழந்தை சொல்லு, இதையும் கேட்டுருவோம். தன்னுடைய உயர்ந்த நிலையை, உயர்ந்த பதவியை விட்டுவிட்டு இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வருகிறான். அங்க வர்றாரு, இறைவாக்குனர் சொல்றார், போய் யோர்தான்ல நீ மூழ்கி எழு. முதல்ல அவனுடைய அந்த உயர்ந்த பதவியை தூக்கி வீசிட்டு வந்தான். சரி, நம்ம போவோம். ஆனாலும் அவனுக்கு தன்னுடைய நாட்டில் இருப்பதை விட உயர்ந்த நதிகள் இந்த நாட்டில் இருக்க போதா அப்படின்னு கோபத்தோட திரும்ப வந்துடுறான். தன்னுடைய உயர்ந்த பதவிக்கு மேலாக நம்பி வந்த அவன், ஆனால் தன் நாட்டை விட பெருசு எதுவும் இல்லை அப்படின்ற மனநிலையில் அவன் பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் வேலைக்காரர்கள் சொன்ன பிறகு போய் மூழ்கி எழுந்தான். சிறு பிள்ளையின் உடலை போல அவன் உடல் மாறியது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நம்முடைய உயர் பதவிக்கும் மேலாக, நாம் ஆளுகின்ற இடத்திற்கு மேலாக, அனைத்திற்கும் மேலாக உயர்ந்தவர் ஆண்டவர் என்ற மனநிலை வருகிற போதுதான் ஆண்டவரின் அற்புதங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்கும். மத்தேயு நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். என்னுடைய பதவிக்கு மேலே, நான் வாழ்கிற இடத்துக்கு மேலே, என்கிட்ட இருக்கிற சொத்து சுகத்து எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நாம் நினைக்கிற போது தான் ஆண்டவர் அளவில்லாத அதிசயங்களை நம்முடைய வாழ்விலே செய்ய தொடங்குகிறார். நாமான் அப்படி நினைத்தார். ஆனால் பரிசேயர் சதுசேயர் அப்படி நினைக்கல. சொந்த ஊர்லேயே இயேசுநாதரை ஏற்றுக்க மாட்டான். அவர் பேசுகிற அந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்டு பாராட்டுறான். ஆனால் நான் உன்னை ஏற்றுக்க முடியாது. ஊருக்கு வெளியே இழுத்து சென்று கொல்ல பார்த்தார்கள். அவனுக்கு அவன்தான் பெருசு, பரிசேயருக்கு நான் தான் பெருசு, எனக்கு அப்புறம் தான் கடவுள். அந்த மனநிலையில் தான் அவன் வாழ்ந்தான். நாம் எல்லோருக்கும் மேலானவர் நம்மை படைத்தவர். மார்க் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே 46லிருந்து 52 முள்ளுடைய பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயேசு எரிக்கோ நகரை விட்டு வெளில வர்றாரு. ஒரு பார்வை இல்லாத ஒரு பிச்சைக்காரன் பர்த்திமேயு இயேசுநாதர் தான் போறான்னு கேள்விப்படுறான். நிறைய கூட்டம் இருக்குது, அவனுக்கு நிறைய பிச்சை எடுக்கலாம். ஆனால் அவன் மணலில் எங்கே மாறுது பாருங்க. இயேசுதான் செல்கிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினான்.
கூட்டத்தில் இருக்கணும், ஐ வாய மூடுறா, பேசாம இரு என்று அதட்டினார்கள். ஆனால் தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினான். அவன் நோக்கம்லாம் இங்க நிற்கிற கூட்டம் கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ள போற எல்லாத்துக்கும் மேலான ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை நாம விட்டுறக்கூடாது. அப்படித்தான் அவர் கத்தினார். இயேசு அவனை அழைத்து சுகப்படுத்துகிறார். லூக்காஸ் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே 38 42 முடிய உள்ள பகுதி. மார்த்தா மரியா வீட்டிற்கு இயேசு உணவருந்த செல்லுகிறார். மார்த்தா பல காரியங்களை பற்றி பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். மரியா இயேசுநாதருடைய காலடியில் போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. இயேசுநாட்ட மார்த்தா சொல்றாங்க, பாருங்க என்னை தனியா விட்டா ஏ சகோதரி, இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறார். ஏன் கண்டதையும் போட்டு மனசு குழப்புகிறார்? தேவையானது ஒன்றே, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வா, வந்து இது மாதிரி உட்காரு. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். மரியாவுக்கு தெரிஞ்சு சமைச்சு பெருசா விருந்து செய்யறதை விட அது எல்லாத்துக்கும் மேல இந்தா இருக்கிறார் இயேசுனார், இவர் பெரியவர். நாமளும் பல நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன், இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழிதான் அப்படின்னு போயிடுறோம். அப்படி கிடையாது. முதல்ல கடவுளே நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, அதுக்கப்புறம் நான் செய்கிற வழி எல்லாத்தையும் செய்கிறேன். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டோம்ப்பா, நம்ம கடவுள் விட்டு வழி தான்ப்பா, அப்படி சொல்ல முடியாது. அது விசுவாசம் கிடையாது. அது அற்புதத்தை நமக்கு பெற்றுத்தராது. கடவுள் இருக்கிறாரு, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். பலவற்றை பட்டு கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. இது நடக்குமா, அது நடக்காதா, இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகும், அதெல்லாம் யோசிக்காதீங்க. மரியாவை போல ஆண்டவரின் பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து விட்டு நீங்க செல்லுகிற போதெல்லாம் நீங்க நடக்கிறத கடவுளே செஞ்சு கொடுத்துருவார். அருளப்ப நற்செய்தியிலே 20வது அதிகாரத்திலே முதல் 18 வசனங்களை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இயேசுனாரு இறந்துட்டாரு, கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இந்த மகதலா மரியா வாரத்தின் முதல் நாள் போய் கல்லறையை பார்க்குது, இயேசுனாரை காணா. ஓடி போய் சீடர்கிட்ட சொல்றது, எல்லாம் வர்றாங்க, வந்து பார்க்குறான். பேதுருவும் யோவானும் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப போயிட்டாங்க. இயேசுனாரு உடல் அங்கே இல்லை. ஆனால் இந்த அம்மா எங்கேயுமே போகல, அங்கேயே சுற்றி சுற்றி அழுதுகிட்டே இருக்குது. சீடர்கள் வந்தாங்க, பார்த்துட்டாங்க, போயிட்டாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த அம்மா யோசிக்கல. அங்கேயே சுற்றி சுற்றி அழுவுது. வானதூதர்கிட்ட பேசுது, அது வானதூதர்னு தெரியல அதுக்கு. இயேசுநாட்ட பேசுது, அவள் தோட்டக்காரன் நினச்சி பேசுது. என் ஆண்டவரை காணாம், யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். திரும்ப இயேசுநாதர் அவரை அழைத்த போது ரபூனி, மரியா என்று அழைத்த போது ரபூனி என்று அவர் பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு அவரை பார்த்து, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. வேற யாராவது பார்த்து எங்கேயாவது கடவுள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரா? ஏன் என் மேல இவ்வளவு பாசமா இருக்க, ஏன் என் மேல இவ்வளவு விசுவாசமா இருக்கிற, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நாம் மரியாவை போல இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். மகதலா மரியாவை போல, மரியாவை போல கடவுள் தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன். நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், என் பிரச்சனையை பற்றி கடவுளே பார்த்துக்குவார். அந்த பர்த்திமேயை போல தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி துணிவோடு நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய கடிதத்திலே 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய கடவுளின் அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், என்னை படைத்த கடவுள் எனக்காக இருக்கிறார் என்ற துணிவோடு வாழுங்கள்.
அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார்.